ராமச்சந்திரன். நான் இந்த பகுதியில் தான் இருக்கேன். நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இந்த ஸ்ரீரங்கமன்றோடைய பொதுச் செயலாளர். நான் இவர் வந்து ஒரு வார காலமாக இங்கே இருக்கிறாரு, இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. யார் ஊர் பேர் என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிறைய பேர், அதாவது வர லேடிஸ்லாம் ஒரு மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து டூரிஸ்ட் வராங்க. நாங்களும் ட்ரெஸ்ஸு ஒரு 2 மிட்டாயம் வாங்கி கொடுத்தோம், ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேங்கிறாரு. வெறும் நிர்வாணமாகவே சுற்றிட்டு இருக்கிறாரு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்புறம் கங்காரு கருணை இல்லம் இவங்க இதை எடுத்து நல்லா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அதனால தான் வந்து கங்காரு கருணை இல்லத்தை அழைச்சி இப்போ நம்ம இதில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸ்டேஷன்லேயும் தெரியப்படுத்தியாச்சு. வணக்கம். நம்ம ஈடு இந்தியா தொண்டு நிறுவனம் திருச்சி மனநல காப்பகம் அங்கே ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக இவர் யாருன்னு ஊர் பேர் தெரியல, பேர் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு, எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இவரை தான் நாங்கள் ரெஸ்கியூ பண்ண வந்திருக்கிறோம். இது கங்காரு கருணை இல்லங்கள் கடந்த 23 ஆண்டுகளாக திருச்சியில் இந்த மாதிரி ஆதரவற்றவர்களை ரெஸ்கியூ பண்ணுற, மீட்டு முதலுதவி செய்து பராமரிக்கிற பணியை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுபோல இன்று 9/5/2024 அன்று திரு ராமச்சந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட ஸ்ரீரங்கம் மண்டல் பகுதி தலைவராக இருக்காங்க, பொதுச் செயலாளராக இருக்காங்க. ஸ்ரீரங்கம் பகுதியில் பொதுச் செயலாளராக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற திரு ராமச்சந்திரன் அவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் காவல்துறைக்கு தெரியப்படுத்திட்டு அவர் முறையான CSR பெற்று அவர் அழைச்சிட்டு வந்திருக்கோம். இவர் வந்து சுத்தமாக ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இந்த திருவடி தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் திருவடி தெருவில் சுற்றிட்டு இருந்த ஒரு மனநோயாளியாக இருக்கிறாரு. ஒரு நோயை குணப்படுத்திடலாம், இவரை நல்லாக்கி ஒரு ஃபேமிலியை கண்டுபிடிச்சி ஒப்படைக்க வேண்டியது நம்ம திருச்சி மனநல காப்பகம், ஈடு இந்தியா தொண்டு நிறுவனம், கங்காரு கருணை இல்லங்களோட வேலை.